வெற்றி, புகழ், பணம், எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா இதை கொண்டாடத்தான் நீ இல்ல. இறைவீனில் வந்து கலந்திடு, வீரல் படம் மெல்ல கனிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. கார்த்திக், நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும். இந்த உலகமே உன்னை கொண்டாடணும். நீ என் கூட இருந்தா போதும் மேகா, நான் எதை வேணா ஜெயிப்பேன். நம்ம காதல வீட்ல ஒத்துக்கல கார்த்திக். எனக்கு செட்டில்டான லைஃப் முக்கியம். உன்னை நம்பி என்னால வர முடியாது. மேகா, என்ன சொல்ற? என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? திறமைய மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது கார்த்திக். மேகா, மேகா, ப்ளீஸ் மேகா. இனிமே என் லைஃப்ல வராத கார்த்திக். மேகா, நீ ஆசைப்பட்ட எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்கு. ஆனா நீ மட்டும் இப்ப என் கூட இல்ல. தம்பி, நீங்க தான் கார்த்திகா? ஆமா, சொல்லுங்க. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கார்த்திக், எப்படி இருக்க? உன்னை எப்பயும் என்னால மறக்க முடியாது. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை ஏமாத்தல. ஆனா உண்மைய சொல்லியிருந்தா நீ செத்து போயிருப்ப. ஆமா, என் கூடவே நீயும் செத்திருப்ப. உங்களுக்கு மூளையில கட்டினா இன்னும் 6 மாசம் தான் டைம் இருக்கு. அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். நான் சாக போறேன்னு தெரிஞ்சா நீ உன் கனவை விட்டுட்டு என் கூடவே நீயும் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். உன் எதிர்காலம் அழியக்கூடாதுன்னா நான் உன்னை விட்டு போனேன். என் மேல வெறுப்பு வந்தாதான் அந்த வெறியில நீ ஜெயிப்ப. இப்போ நீ ஜெயிச்சிட்ட கார்த்திக். என் காதல் ஜெயிச்சிச்சு. இத நீ படிக்கிறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன் கார்த்திக். ஆனா நீ வரையும் ஒவ்வொரு ஓவியத்திலையும் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நீ இல்லை, நிலவில்லை, நிழல் கூட துணை இல்லை. உண்மை காதல் ஒருபோதும் சாகாது. அவள் இன்னும் அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவன் வரையும் ஓவியத்தில் ஓவியமாய்.